சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு நேற்றைய பதிவினுடைய தொடக்கம்தான். அதாவது கண்டெடுத்து பைங்கிரி திருமதி சரோஜாதேவி அவர்களை பற்றித்தான். அதாவது அவர் ஒரு அபூர்வமான நடிகை, அதை தவிர ஒரு அபூர்வமான மானிட ஜீவன். அதாவது அவருக்கு மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்களுடைய தொடர்பு இருந்து கூட அவர்களிடமிருந்து எந்த ஒரு பிரதிபலியும் எதிர்பாராமல் அவர்கள் மீது அன்பு மரியாதையும் கொண்டிருந்தார். உதாரணத்துக்கு நேற்றைய பதிவில் சொல்லியிருந்தேன், புரட்சி நடிகர் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் அனைத்தையும் மறுத்துவிட்டு உங்கள் மேல் நான் வைத்திருக்கும் அன்பும் நட்பும் மரியாதையும் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது என்று ஒரே வரியில் சொல்லிவிட்டார். அதேபோல் ஒருமுறை ராஜீவ்காந்தி அவர்கள் இந்திரா காங்கிரசுக்கு பிரச்சாரம் செய்ய அவரை கூப்பிட்டு அமர்த்தி பேசினார். அப்போது அவர் அதை மறுத்து விட்டார். உடனே ராஜீவ்காந்தி சொன்னார், நீங்கள் இந்திரா காங்கிரசுக்கு பிரச்சாரம் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை, அதே நேரத்தில் ஒன்றை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், எந்த கட்சிக்கும் நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றார். சரி என்று சொன்னார். அதேபோல் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினார். அப்போது உங்களுக்கு வேறு என்ன உதவி வேண்டும் கேளுங்கள் என்று ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார். அப்போது சரோஜாதேவி அவர்களுக்கு ஒரு 4 கோடி ரூபாய் சொத்து ஒன்று பிரச்சனைக்குரியதாக இருந்தது. அதில் சில வில்லங்கம். ஆனால் அந்த சொத்து அவர் சரோஜாதேவிக்கு உரியதே. அவர் ஒரு வார்த்தை ராஜீவ்காந்தி அவர்களிடம் சொல்லியிருந்தால் 48 மணி நேரத்தில் அவருடைய அந்த சொத்தை அவர் கைப்பற்றியிருக்க முடியும் சரோஜாதேவி அவர்கள். ஆனால் அமைதியாக இருந்து விட்டார். அதுதான் சரோஜாதேவி. ஒரு மிகப்பெரிய பதவியில் இருப்பவருடைய தொடர்பு இருந்து கூட அவர்களெல்லாம் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் நேசித்த ஒரு அபூர்வமான நடிகை. அதேபோல் ஆரம்ப காலத்தில் குமுதம் வார இதழில் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. ஜெயலலிதா அவர்கள் குமுதம் வார இதழில் சரோஜாதேவி அவர்களை பற்றி மிகவும் கடுமையாக விமர்சித்திருந்தார். அதாவது மோர்காரி அது இது என்றெல்லாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், நான் சின்னவரிடம், அதாவது எம்ஜிஆரிடம் வைத்திருக்கும் அன்பும் நட்பும் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்த்தது. ஆனால் இதே சின்னவரை பற்றி நீ எந்தெந்த நடிகர்களிடத்தில் எந்தெந்த நடிகைகளிடத்தில் நீ என்னென்ன சொல்லி இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நீ அவரை நெருங்குகிறாய். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து, உனக்கில்ல சின்னவருக்கு. ஆனால் இதை பின்னால் சின்னவர் புரிந்து கொள்வார், அதாவது எம்ஜிஆர் புரிந்து கொள்வார் என்று சொன்னார். அவர் வார்த்தை எப்படி காலப்போக்கில் படித்தது தெரியுமா? எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் குன்றியிருந்த போது ராஜீவ்காந்தி அவர்களிடம் ஜெயலலிதா சொல்லுகிறார், அங்கே ராஜ்யசபா எம்பியாக இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களால் செயல்பட முடியவில்லை, அவரை கட்சி தலைவராக மட்டும் இருக்க சொல்லிவிட்டு என்னை முதலமைச்சராக ஆக்க சொல்லுங்கள் என்று ராஜீவ்காந்தியிடம் அழுத்தம் கொடுக்கிறார். அதை மனதில் வைத்துக்கொண்டு ராஜீவ்காந்தி எம்ஜிஆரிடம் பேசும்போது, உங்களால் தான் செயல்பட முடியவில்லையே, நீங்கள் பேசாமல் உங்களுடைய கட்சிக்கு தலைவராக மட்டும் இருந்து விடுங்கள், முதலமைச்சராக ஜெயலலிதா ஆக்கிவிடுங்களேன் என்று சொன்னார். அதாவது டெல்லியில் ஜெயலலிதா அவர்கள் ராஜீவ்காந்திக்கு கொடுத்த அழுத்தம் கரெக்டாக 48 மணி நேரத்தில் எம்ஜிஆருடைய காதுக்கு வந்துவிட்டது. உடனே பாராளுமன்ற எம்பிக்கள் அனைவரையும் கூப்பிட்டு அனுப்பினார், தமிழக அமைச்சர்களையும் கூட்டு அனுப்பினார், எம்எல்ஏக்களையும் கூட்டு அனுப்பினார், மற்றும் செயலாளர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லோரையும் அழைத்து ராமாவரம் தோட்டத்தில் ஒரு சிற்றுண்டிக்கு ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், எங்கேயோ இருந்த இவரை எங்கே கொண்டு போய் அமர்த்தினேன், இப்போது என்ன வேலை செய்திருக்கிறார் பாருங்கள், இனிமேல் நீங்கள் அம்மியுடன் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ. அப்படி வைத்துக் கொள்கிறீர்கள் என்று என் காதுக்கு வந்தால் கட்சியில் ஓரம் கட்டப்பட்டு விடுவீர்கள், எனக்கு கட்சியினுடைய கட்டுப்பாடு தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டார்.
அதற்கு பிறகு ஜெயலலிதாவை ஓரங்கட்ட தொடங்கிவிட்டார்கள். பாருங்கள், என்றைக்குமே கலங்காத ஒரு எம்ஜிஆர் அன்றைக்கு கண் கலங்கினார். அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் கண் கலங்காதவர். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தை எதிர்கொண்ட போது அவரால் தாங்க முடியவில்லை. அந்த கூட்டத்தில் பேசும்போது அவருடைய கண்கள் கலங்கின. கண்ணாடியை அழுத்திவிட்டு கர்ச்சிஃபால் கண்களை துடைத்துக் கொள்கிறார். பாருங்கள், ஜெயலலிதாவை பற்றி சரோஜாதேவி அவர்கள் சொன்ன வார்த்தை காலத்தால் எப்படி உண்மை என்று நிரூபணமாகிவிட்டது. அதுதான் சரோஜாதேவி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நிறை குறைகளை சுட்டி காட்டுங்கள். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். குறைகளை திருத்திக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது சபைக்கலம் சேனல். நன்றி, வணக்கம்.